வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பகுதியில ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன குறிப்புன்னு பார்க்க போனீங்கன்னா, ஆண்களுக்கு தேவையான ஒரு குறிப்பு. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஆண்மை குறைவு என்பது ஒரு முக்கிய பிரச்சனையாகவே இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த ஆண்மை குறைவு என்பது வரக்கூடிய காரணங்கள் என்ன, அதுக்கு உண்டான தீர்வுகள் என்ன அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கலாம். அதாவது இம்பார்ட்டன்ஸ் அப்படி என்பது ஆண்மை குறைவு. இம்பார்ட்டன்சி, அந்த இம்பார்ட்டன்சி ஆண்மை குறைவு இருந்தால் ஆண்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே ஒரு மாற்றமாகவே இருக்கும். அதாவது ஒரு ஆண்கள் அவருடைய உடலுறவுல திருப்தி இல்லாம அவருடைய நரம்புகளுடைய வீக்னஸ் இருக்கும்போது கண்டிப்பா ஒரு ஆண் என்பது அவருடைய வெளிப்படைத்தன்மையான பேச்சுக்கள் கண்டிப்பா இருக்காது. முக்கியமா இந்த மாதிரி ஆண்கள் அதிகமாக தனிமையை தான் அதிகமாக விரும்புவாங்க. அதே போல அந்த ஒரு நபர்களுடைய பேச்சுத்தன்மை என்பது இன்னொருத்தருடைய முகத்தையும் அவருடைய கண்களையும் பார்த்து பேசக்கூடிய தன்மை என்பது அவருக்கு இருக்காது. காரணம், அவருடைய குறைபாடு என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியணுன்றதுக்கு அது ஒரு எண்ணங்களாகவே கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனை உள்ள ஆண்களுக்கு தோணக்கூடியது. முக்கியமா இந்த ஆண்மை குறைவு உள்ள ஆண்களுக்கு அவங்களுடைய இல்லற வாழ்க்கையும் சரி, அவங்களுடைய தம்பதியருடைய கம்யூனிகேஷன், அவங்களுடைய உடலுறவில் மட்டும் அவங்க தோல்வி அடைவதில்லை, அவங்களுடைய வாழ்க்கையிலையும் கொஞ்சம் கொஞ்சமா தோல்வி அடைஞ்சிட்டே வருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்களுக்காக இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பகுதி தான் இந்த பகுதி. அதாவது ஆண்கள் பொதுவா சின்ன வயதுல நீங்க பின்பற்றக்கூடிய கெட்ட பழக்க வழக்கங்கள் தான் இந்த ஆண்மை குறைவுக்கு முதல் காரணம். அது என்ன காரணம்னு பார்க்க போனீங்கன்னா, கஞ்சா, பீடி, சிகரெட், ஆல்கஹால் போன்ற பழக்க வழக்கங்களால இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்கள் மிகவும் அவங்களுடைய நரம்புகளுடைய சத்துக்கள் எல்லாமே குறைந்து, அவர்களுடைய பசைத்தன்மைகள் எல்லாமே குறைந்து, நாளடைவில் அவங்க திருமணம் முடிச்சு ஒரு மனைவியுடன் உடலுறவுல திருப்திகரமா இருக்கணும்னு நினைச்சா கூட அவங்களால இருக்க முடிவதில்லை. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு பார்க்க போனீங்கன்னா, சிறு வயதுல உங்களுடைய பழக்க வழக்க தீய பழக்க வழக்கிலிருந்து தயவு செய்து வெளியில வரணும். இது முக்கியமான ஒரு காரணம். ரெண்டாவது பார்க்க போனீங்கன்னா, ஆண்கள் அவர்களுடைய சிறு வயதில் அளவுக்கு அதிகமான கை பழக்கமோ சில பல படங்களை பார்த்து அவங்க அது அளவுக்கு அதிகமாக கை பழக்கம் இருக்கக்கூடியதும் முக்கியமான காரணமா இருக்கக்கூடியது. அதே போல ஆண்கள் பொதுவா அவங்களுடைய உடலை ரொம்ப ஆரோக்கியமா வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம். எதுக்காக பார்க்க போனீங்கன்னா, இன்னைக்கு அவங்க நிறைய இளைஞர்கள் அவர்கள் செய்யக்கூடிய தொழில் சார்ந்ததே வெப்பத்தை கொடுக்கக்கூடிய தொழிலா செஞ்சுட்டு இருக்காங்க. அது ஒரு காரணம். அதே போல நிறைய ஆண்கள் தூக்கம் இல்லாம வேலை செய்யக்கூடியதும், அதே போல இன்னைக்கு பார்க்க போனீங்கன்னா அந்த ஐடி ஒர்க்ல ஒர்க் பண்றவங்க, மற்றபடி மார்க்கெட்டிங் ஒர்க் பண்றவங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வெப்பன்றது அதிகமா அவங்கள தாக்கும். அப்படின்றப்ப அதுவும் ஒரு காரணமா இந்த விந்தணுக்கள் குறைபாடுக்கும் சரி, ஆண்மை குறைவுக்கும் ஒரு குறைபாடா இருக்கக்கூடியது. அதனால ஆண்கள் பொதுவா உங்களுடைய உடலை 6 மாதத்திற்கு ஒரு முறை, 3 மாதத்திற்கு ஒரு முறை சுகபேதி முறை பேதிகை எடுத்து உங்களுடைய சிறுங்குடல் பெருங்குடல் கழிவுகளை வெளியேற்றி சிறுங்குடல் பெருங்குடல்ல சுத்தமாக வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். அதே போல வீக்லி 1 டைம், வாரத்தில் ஒரு முறை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சு உங்களுடைய உடல் வெப்பத்தை தணிக்க வேண்டியது முக்கியமான அவசியமா இருக்கு. அதே போல தீய பழக்க வழக்கிலிருந்து தயவு செய்து அனைவரும் வெளிப்பட வேண்டும்ன்றதும் ஒரு முக்கியமான பங்கா இருக்கக்கூடியது. முக்கியமா பார்க்க போனீங்கன்னா, அந்த ஆண்மை குறை உள்ள ஆண்கள் அவங்களுடைய இல்லற வாழ்க்கை சந்தோஷமா இல்லாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் முக்கியமா காரணமா இருக்குது. அதனால ஆண்கள் அவங்களுடைய உடலை ரொம்ப ஆரோக்கியமா வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம். இந்த ஆண்மை குறைவு நீங்க ஒரு 4 குறிப்புகளை இந்த பகுதியில் உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் உங்களுக்கு வீட்டிலே நீங்க பயன்படுத்தி பின்பற்றலாம். முக்கியமா பார்க்க போனீங்கன்னா, முருங்கைப்பூ. இதுல முக்கியமா நம்ம முதல்ல பார்க்க போறது முருங்கைப்பூ. இந்த முருங்கைப்பூவை சிறிதளவு எடுத்து 1 டம்ளர் பால்ல 1 டீஸ்பூன் ஜாதிக்காய் பவுடர், ஒரு சிறிதளவு முருங்கைப்பூ 1 டம்ளர் பால்ல காலை இரவு கலந்து காலை இரவு 2 வேளை 48 நாள் நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா கண்டிப்பாக உங்களுடைய விந்தணுக்களும் அதிகரிக்கும், உங்களுடைய உடலுறவு தாம்பத்தியமும் நல்ல நீண்ட நாள் இருக்கலாம், ஆண்மை குறைவு பிரச்சனைக்கும் ஒரு முடிவு காலம் கிடைக்கும்.
இது ஒண்ணு. ரெண்டாவது பார்க்க போனீங்கன்னா சிலாஜித் பருப்புன்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கலாம், இல்லை மெடிக்கல் ஷாப்லையும் கிடைக்கலாம். சிலாஜித் பருப்பு அதாவது உங்களுடைய உடல் வெயிட் தகுந்த அளவு 1 கிராம் அல்லது 3 கிராம் அளவு எடுத்து வேக வைத்த முட்டையில பிளந்து அதில் நடுவில் வச்சு காலை இரவு 2 வேளை 48 நாள் கரெக்டாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக விந்தணுக்கள் அதிகரிக்கும், உங்களுடைய ஆண்மைத்தன்மை நல்லா அதிகரிக்கும். இது ஒரு 2வது குறிப்பு. இப்போ பார்க்க போகிறது 3வது குறிப்பு. இது உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். அஸ்வகந்தா ப்ளஸ் பூனைக்காளி, இது ரெண்டும் ஒரு டீஸ்பூன் அளவு பவுடர் எடுத்து காலை இரவு 2 வேளை நீங்கள் 48 நாள் கண்டிப்பாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய விந்தணுக்கள் நல்லா அதிகரிக்கும், உங்களுடைய ஆண்மைத்தன்மை நல்லா அதிகரிக்கும், உங்களுடைய தாம்பத்திய உடல் உருவம் நல்ல சந்தோஷமான தாம்பத்திய உடல் உருவம் இருக்கும். இந்த 3ல் ஒன்றையாவது நீங்கள் பின்பற்றி உங்களுடைய ஆண்மைத்தன்மை அதிகரித்து உங்களுடைய இல்லற வாழ்க்கை இன்பமாக இருக்கணுன்றது தான் கண்டிப்பாக பயன்படுத்தி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது டாக்டர் விஜயுடைய பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.